ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இது நான் வீட்டிலே செஞ்ச பன்னீரை அதை வந்து கொஞ்சமாக தோசைக்கல்ல பட்டர் போட்டு மிளகா பொடியும் உப்பும் போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் சும்மா கையில் தான் பிச்சை எடுத்துக்கிட்டேன் பன்னீர். நீங்கள் வேணால் க்யூபாக கட் பண்ணி கூட ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நல்லா நைஸாக கட் பண்ணி அந்த பன்னீர் கூட போட்டு நல்லா கையிலையே வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா வெங்காயம், பன்னீர், பச்சை மிளகாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, குருமிளகும் ஜீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கையிலையே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம எப்பவும் பரத்துகிற மாதிரி கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு பரத்திக்கலாம். ஒரு அளவுக்கு பரத்தி அதில் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். இப்படி மடித்து இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத மாதிரி மெதுவாக அழுத்தி அந்த மாதிரி மடித்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அதை வந்து பரத்திக்கலாம். இப்போ அடுத்தது வந்து எப்பவும் போல் ரவுண்ட் ஷேப்லேயே பரத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு கொடுத்துட்டு ஒரு அளவுக்கு சின்னதாக பரத்திட்டு அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் கொடுத்துட்டு அப்புறமா மறுபடியும் நம்ம பெருசாக பரத்திக்கலாம். இந்த எக்ஸஸாக வர மாவை வந்து மாற்றி வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் சேர்த்து ஒரு உருண்டை போட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு லைட்டாக அமுத்தி பரத்தினா போதும். ஸ்டஃபிங் எல்லாம் வெளியிலையும் வராது, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்ல சூடான கல்லில் போட்டு சுட்டுக்கலாம். நல்ல ஹீட்டான கல்லில் தான் போடணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு லைட்டாக பட்டர் மேலே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட தயிர், கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு கூட லெமனும் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது போக நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.